ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு புரியல. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு 4 பேர் பேசிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். எனக்கு ஒன்று என்னன்னா, இப்போது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் வேணும். எல்லாருமே யாரை வேணால் நீங்கள் பேசலாம், விமர்சிக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மனிதர்களை தாக்கக்கூடாதுங்க, மனிதர்களோட நடவடிக்கையை தான் தாக்கணும். ஏன்னா இப்போ சீமான் அண்ணன் மேலே எனக்கு 1008 முரண்பாடு இருக்குது. இப்போ நான் சொல்லும் போது கூட சீமான் அண்ணன் தான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அவர் அண்ணன், அதனால சொல்கிறேன். இப்போ முன்னாள் முதலமைச்சர் நான் ஏன் சொல்கிறேன்? முன்னாள் எம்எல்ஏ சொல்லி அவர் அசிங்கப்படுத்தலாம்ல ஸ்டாலின் அவர்களை. ஏன் அவர் அதற்கு முன்னாடி ஒரு பெரிய பதவியில் இருந்திருக்காரு. அந்த பெரிய பதவியை வச்சு தான் நான் அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அத்தனையுமே முன்வைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவர் மேல மரியாதை இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் தான் பேசுறோம். ஏன்னா அவரோட சண்டை கிடையாது, அவருடைய நிலைப்பாடோடு தான் நமக்கு சண்டை. அண்ணாமலை அவர்களையும் தான் பேசுறோம். ஏன்னா அவரோட சண்டை கிடையாது, அவருடைய நிலைப்பாடோடு தான் நமக்கு சண்டை. ஸோ கருத்து சுதந்திரம்னா இப்போ அவர் எதை பத்தி இப்போ பேசிட்டாரு, எதனால இது நடக்குதுங்கிற எந்த விஷயமும் புரியாம கருத்து சுதந்திரம் பேசுறது தான் எனக்கு கோபம் வருது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அனிஷா அப்துல்லான்னு சொல்லி ஒரு பாஜக நிர்வாகி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பற்றி, அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த குழந்தைய பற்றி மிக கொச்சையா ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இதை என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இப்போ அவங்க மேல, அவங்களோட செயல்பாடு, அவங்க நடவடிக்கை மேல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நீங்க ஊடகத்தில் மாற்று கருத்து வைக்கலாம். இந்த குழந்தை ஒரு மூஞ்சி ஒருமா இருக்கு, இன்னொன்னு மூஞ்சி ஒருமா இருக்கு. இந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் அண்ணாமலையும் முடிச்சு போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே ஒரு பிரஸ் மீட் கொடுத்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைய பத்தி நீங்க என்ன வேணா பேசுங்கயா, என் பிள்ளைக்கு நீங்க ஏன் வரீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, ஒரு அரசியல்ல ஒரு பெண் பங்கேற்றா இப்படிலாமா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் அடிப்படையில் இவ்வளவு கொச்சையா பேசுற இந்த அரசியல் களத்திலிருந்து அகற்றப்படணும். மனிதர்களை தாக்கக்கூடாது, கருத்துக்களை மிக தீவிரமா தாக்குங்க அப்படிங்கிற நடைமுறை இந்த ஆரோக்கியமான அரசியல் இங்க தேவைனா இந்த மாதிரி சில கைது நடவடிக்கை அவசியமானது. ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்கிறத சேர்த்து பாருங்க. இப்ப டைரக்டா போயிட்டு நாங்க போய் யாரையுமே அரெஸ்ட் பண்ற தாவேக அரசாங்கம், ஒரு புகார் வந்திருக்கு, அந்த புகார் அடிப்படையில் இங்க கைது நடவடிக்கை நடக்குது. சோ இந்த 2 பேரு கருத்து சுதந்திரம் அப்படின்னு முட்டு கொடுக்க வர்றவங்க முதல்ல கருத்து சுதந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க, பேச்சுரிமைனா என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. நீங்க என்ன வேணா பேசலாம், ஆப்போசிட்ல இருக்கிற யாருமே நீங்க பேசுறதுக்கு ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னா அவங்களால முடிஞ்ச சட்ட ரீதியான நடவடிக்கை உங்களுடைய பேச்சினால அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா எடுக்க தான் செய்வாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நான் இங்க ஆழமா தெளிவா சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் தயவு செய்து யாரும் முட்டு கொடுக்காதீங்க. இது நான் 2வதா வச்சிடறேன்.